நீங்க இந்திய அந்நிய மொழின்னா என்னது ஆங்கில அந்நிய மொழியை ஏத்துக்கிற, இந்திய ஏத்துக்க மாட்டியாங்கிற கேள்வி வரைக்கும் இந்த படத்துல பதில் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான காட்சியில இவர் சொல்லுவாரு, சிவகார்த்திகேயன் வந்து படிங்கிறேன், ஏன் படிக்க மாட்டேன்? ஏன் ஹிந்தி வந்துச்சுன்னா வேலையே கிடைக்காதுங்கிறேன்னு சொல்லி கிழிச்சு போடுவாரு. அப்ப இது வரைக்கும் அதே போல சிவகார்த்திகேயனுக்கு வேலை கிடைக்காது. இப்ப இது எல்லாமே அந்த படத்துல காட்டிக்கிட்டே இருக்கு. அதை விட முக்கியமான விஷயம், எல்லாரும் ஹிந்தி படிச்சுட்டா எல்லாரும் சமம் கிடையாது. இந்தி புலமை எல்லாருக்கும் சமமாயிராது. இந்திக்காரனுக்கான இந்தி புலமையும், தமிழை தாய்மொழியாக கொண்ட எனக்கு நான் குழந்தையில இருந்து ஹிந்தி படிச்சிருந்தாலும் என்னோட இந்தி புலமையும் சமமாயிராது. அவன் தாலாட்டுல இருந்து வீடு வரைக்கும் கேட்கிறான், இந்திய கேட்டு கேட்டு வளருவான். நான் ஒரு மொழியா தான் படிப்பேங்கிறத தெளிவா இந்த படம் வந்து அந்த இன்டர்வியூ காட்சிகள்ல சொல்லுது. இன்னொரு ஒரு சரியான காமெடி எனக்கு பாக்குறப்ப எவ்வளவு இன்செக்யூரா இருக்காங்க பாருங்க இந்த இந்திக்காரங்க. ஒரு படங்கிறதே சித்தரிக்கப்பட்டது தானே. ஒரு படங்கிறதே சித்தரிக்கப்பட்டது. முதல்லயே சம் ஹிஸ்டாரிக்கல் எவென்ட்ஸ் ஹேவ் பீன் டிராமடைஸ்ட் ஃபார் த பர்ப்பஸ் ஆஃப் இதுன்னு சொல்லி தான் போடுறாங்க. அது போக எல்லா படமும் சித்தரிப்பு தான். அதுல இந்த இன்டர்வியூ காட்சியும் போஸ்ட் ஆபீஸ் காட்சியும் சித்தரிக்கப்பட்டது. லேபிள் போட்டிருந்தானுங்க படத்தை. நீங்க வந்து படம் பார்க்கல நினைக்கிறேன். பாக்குறப்ப தெரியும். அப்ப படம் ஃபுல்லாவே சித்தரிப்பு. ஆனா அதுல என்ன 2 காட்சி சித்தரிப்புனா அவ்வளவு இன்செக்யூரிட்டியே இந்திக்காரர்களுக்கு இந்த படம் இந்தி வெறியர்களுக்கு வந்து இந்த படம் உருவாக்கி இருக்கிறது. அது போக இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியே எதுல இருக்குன்னா, இளைஞர்கள், குழந்தைகளிடையே இந்த இந்தி எதிர்ப்பு ஏன் தமிழ்நாட்டுல இருக்கு? மத்தவன் எல்லாம் கத்துக்கிறான். நம்ம ஏன் கத்துக்கல? நம்ம மட்டும் ஏன் இருமொழி கொள்கை? எல்லா கேள்விகளுக்கும் இந்த படம் ரொம்ப தெளிவாக சுபவி பதில் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி. நான் எத்தனையோ தடவை எழுதியிருக்கிறேன். நிறைய பேர் திமுக காரங்க அவ்வளவு பேர் பதில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம திருப்பி திருப்பி பேசிட்டே தான் இருக்கோம். ஆனா நம்ம எல்லாம் விட சினிமா சக்தி வாய்ந்தது. சிவகார்த்திகேயன் சக்தி வாய்ந்தவர். அது மாற்றுக்கிறதே கிடையாது. சிவகார்த்திகேயன் சொன்னா அது பல இளைஞர்கள்ட்ட போய் சேரும். அதனாலதான் சிவகார்த்திகேயனுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்படி ஒரு படத்துல நடிச்சதுக்காக. இல்லைன்னா என்ன எப்படி பார்ப்பான்? திமுக காரனா தான் பார்ப்பான். உனக்கு வேற வேலை இல்ல, திமுக சொம்பு 200 அப்ப நம்ம எனக்கு நான் சொல்லி நீ கேட்கணுங்கிறத யாரோ சொல்லி கேட்டா போதுங்கிற சந்தோஷம் தான் இந்த படத்தை பார்க்கும்போது வருது. அதனாலதான் இந்த படம் இளைஞரிடையே சென்று சேருதுன்றத நான் வந்து கண்கூடா உணர்ந்தேன் தியேட்டர்ல. நம்ம எப்பவுமே நம்ம கிரியேட்டர்ஸ் தான். அதனால ஒரு படத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப உணர்வு பூர்வமாவும் பார்ப்போம். டெக்னிக்கலியும் நம்ம பார்ப்போம். இந்த படத்துல இதெல்லாம் கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்ச ஏதாவது விஷயங்கள் உண்டா? எனக்கு 2வது பாதி ரொம்ப ட்ரமடைஸ்டா ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப சினிமாவா ஆயிருச்சு செகண்ட் ஹாஃப்ன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அத வந்து இறுதியில இளைஞர்கள் அப்படி பார்க்கல. பொதுவாவே சினிமா ரச்சனை என்பது இந்த காலத்து இப்ப இருக்கிற ஜென்சி இளைஞர்களுக்கும் நமக்குமே வித்தியாசம் இருக்கு. சினிமா ரச்சனை. அவங்க நான் வந்து பார்த்தா ஜென்சி இளைஞர்கள்லாம் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்குன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிச்சு ரொம்ப. செகண்ட் ஹாஃபும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. நிறைய பேர் இளைஞர்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றது இந்த படத்தினுடைய ஒரு பிளஸ்ஸாக தான் நான் பாக்குறேன்.